அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, போட்டு வைத்த திட்டம் பலிக்கப் போகிறது. எதிர்பார்த்த நாளும் வரப்போகிறது. அதை இந்த கோள்கள் நடத்தி கொடுக்க போகுது. ஆமாங்க, இன்றைய பதிவில் கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அடுத்து நடக்கப் போவதை சொல்லப்போகிறோம். ஸோ நடக்கப் போவதை இனி யார் தடுத்தாலும் கொடுத்து தீர்வார், நடத்தி தீர்வார் இந்த கேது பகவான். ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஏற்கனவே சனி வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் தான் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படி தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்றால் ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி புதன் பகவான். எப்பொழுதுமே கற்பனை வளம், கலைத்துறையில் ஈடுபாடு, ஆர்வம் மற்றும் படிப்பு, கணக்கு வழக்கு விஷயங்களில் இதெல்லாம் கைதேர்ந்தவர்கள் நீங்கள். எண்ணத்தை கரெக்டாக நம்ம ஒரு பிளான் போட்டு அதை திட்டமிட்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்றத கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் உங்களுக்கு உறவுகளும் நண்பர்களும் வாழ்க்கை துணையும், அதாவது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு சரியான ஆள் கிடைச்சா போதும், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ ஸ்கெட்சு போட்டு தூக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய திட்டம் 100% பலிக்கும். இப்போது இந்த 2025 மீன ராசியில் ஜென்மசனி, அதுவும் 7.5 சனி. அப்போது சனிவான் வந்து அமர்ந்திருக்கனால உங்களாலேயே சரிவர சிந்திக்க முடியாமல் தடுமாறி விட்டீர்கள். உங்களுடைய பிரச்சனையை உங்களாலே தீர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருப்பீங்க. அப்படி பிரச்சனையில் எப்படிடா நம்ம தப்பிக்கிறது, எப்படி இந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வருவது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சி அதற்குண்டான வழியை ஏற்படுத்துது. கேதுவன் எங்கே இருக்கிறார்? சிம்ம ராசியில் இருக்கிறார். சிம்மத்தில் குறிப்பாக உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஜூலை மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அடி எடுத்து வைக்க போகிறார். பூர நட்சத்திரம் அப்படின்றது சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம். பொதுவாக கேதுவான் கெடுக்கக்கூடிய ஒரு கெடுத்து அதுக்கப்புறம் கொடுப்பார், உங்களை கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு பொருளை கையில் கொடுப்பார். அப்படின்னா தான் அந்த பொருளோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவரை உங்களுக்கு வந்து ஒரு கெடுபலனை செய்யக்கூடிய அந்த கேதுவான் உத்திர நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரத்தில் அடி எடுத்து வைக்கிறதுனால இனி சுகபோக வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அது எப்படிங்க ஏற்படும் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்கு அந்த புதனுக்குரிய ராசிகள்னு பார்த்தா மிதுனம் மற்றும் கன்னி. சரிங்களா? உங்களோட மீனத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது இருந்து 6இல் இந்த கேது நட்சத்திர பயிற்சி ஏற்படுது. அப்போ என்னென்ன இனிமேல் நடக்க போதும்னா, வீட்டில் வாழ்க்கை துணையால், அதாவது கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை, இந்த வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட போராட்டம், கஷ்டம், நஷ்டம் அல்லது உங்களை எதிர்த்து நின்ற அந்த வாழ்க்கை துணை இனி உங்களிடம் அடிபணிவார்கள் அப்படி சொல்லலாம். உங்களுடைய சொல் பேச்சை கேட்காதவங்க இனிமேல் கேட்பாங்க. அல்லது தவறான நான் ஒரு வாழ்க்கை துணை கரம் பிடிச்சிட்டேன், காதல் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அந்த துணையை இட்டு விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? வீட்டில் தேவையில்லாத காதல் சமாச்சாரம், உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய காதல் அல்லது உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய காதல், இப்படி காதல்ன்ற ஒரு வாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதே போல் மிக முக்கியமாக கூட பிறந்த அதுவும் இளைய சகோதர சகோதரிகள், இவர்கள் வழியில் இருந்த பிரச்சனை யாவும் குறையக்கூடிய வாய்ப்புண்டு. அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை, கஷ்ட நஷ்டம், துரோகங்கள் இவை அனைத்தும் மாறக்கூடிய வாய்ப்புண்டு. இனிமேல் ட்ராவல் பண்ணணும், அலையணும், ஒவ்வொருத்தரையும் நம்ம கையேந்தி போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது. மிக முக்கியமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய திட்டம் பலிக்க போதும். எந்தெந்த விஷயத்தில்? திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தில், கூட பிறந்தவர்கள் விஷயத்தில், அதேபோல் வேலை மாற்றம், இடம் மாற்றம் போன்ற விஷயத்தில் பலிக்க போதும். கவர்மெண்ட் சம்மந்தமான கோர்ட்டு கேஸ் வழக்குகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை சோர்ஸ் கிடைக்க போகுது. அரசு உத்தியோகம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவத்துறையில் நல்ல ஒரு பெயர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெளிநாடு யோகங்கள், வேறு கம்பெனிக்கு மாறக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் கொடுக்கும் வாழ்க்கையில். இப்போது ரேவதி நட்சத்திரக்கு அதிபதி ராசிகள்னு சொன்னால் புதன் பகவான். அந்த புதனுக்குரிய ராசிகள்னா மிதுனம், கனின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, மனை, கார், வண்டி, வாகனத்தில் ஒரு கடன் வாங்கினாலும் நம்ம ஒரு வீடு வாங்கணும், கடன் வாங்கினாலும் ஒரு கார், வண்டி, வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அதெல்லாம் நல்லதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை இருக்குது. சரிங்களா? ஸோ வாடகை வீட்டில் இருந்தவங்க
ஒரு சிறிய ஒரு கடன் கேட்ட இடத்துல போட்ட இடத்துல ஒரு லோன் கிடச்சிரும். கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருக்கும். ஸோ வீடு மனை வாங்குறதுக்கும் கார் வண்டி வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது. அதே நேரத்தில் திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். காசு இல்லாதனால தடைப்பட்ட திருமணம் இனி காசோடு கண்டிப்பாக நடந்து முடியும். ஸோ பிள்ளைகளுடைய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. மிக முக்கியமாக பத்திரங்கள், பத்திரப்பதிவுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லது நீங்கள் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து யாருக்காவது போட்டிருக்கீங்கன்னா அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போதுங்க. ஸோ அதிலலாம் ஒரு ரிலீஃப் வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. ஸோ கேதுவான் இந்த சுக்கிர நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் மாமியார் வீட்டு வழி பிரச்சனை, வாழ்க்கை துணை பிரச்சனை குறையும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய தலை பாரம் சொல்லக்கூடிய சுமைகள் குறையும், கடமைகள் தீரும், தலைமையில் சுமத்தப்பட்ட தேவையில்லாத வேலை பளுகள் குறையும், தேவையில்லாத வேலை சுமை, தேவையில்லாத ப்ரெஷர் இதெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புதிதாக எந்த ஒரு காரியத்திலும் ஒப்பந்தம் பண்ணிடாதீங்க. புதிதாக யாருக்கும் ஒரு வாக்கு கொடுத்துடாதீங்க. மற்றவங்களுடைய குடும்பத்தில் தலையிட்டு அந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் தீர்க்கிறதா நினச்சி அதில் போய் மாட்டிக்காதீங்க. இது தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மிக முக்கியமாக வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால், நவகிரகத்தில் உள்ள கேது பகவானுக்கு இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக படைப்பது அல்லது விநாயக பெருமானுக்கு மண்டவெல்லம், சக்கர வெல்லம் சொல்லக்கூடிய அந்த வெள்ளத்தை உணவாக நெய்வேத்தியமாக வைத்து வணங்குவது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கசப்பாக போய்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி இனிப்பாக மாற்றும். அதில் தான் மாற்றுக்கணும். சரிங்களா? இந்த போய் பிடிச்ச லைக் பண்ணுங்க, மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இப்போ நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான